ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكلا أخذنا بذنبه ومنهم من أرسلنا عليه حاصبا ومنهم من أخذته الصيحة ومنهم من خسفنا به الأرض ومنهم من أغرقنا وما كان الله ليظلمهم ولكن كانوا أنفسهم يظلمون. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم اتق دعوة المظلوم فإنه ليس بينه وبين الله حجاب. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. வல்ல ரஹ்மான் அவனது பேரருளால் இன்றைய உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற மிக பயங்கரமான அவனுடைய சோதனையாக அமைந்திருக்கிற கொரோனா வைரஸ் போன்ற ஆபத்தை விட்டும் உலகத்தையும் உலக மக்களையும் நம்மையும் நமது நாட்டு மக்களையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் பேரருள் மிகுந்த பாக்கியமான ரமதானுடைய சிறப்பான நாட்கள் நம்மை விட்டு மிக விரைவாக சென்று கொண்டிருக்கிற எல்லா ரமதானை விட இந்த ரமதான் கொஞ்சம் சீக்கிரமாக போன மாதிரி தெரியுது. பொதுவாக ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறது தான் நாள் வேகமாக போயிட்டு இது ரொம்பவே வேகமாக போயிருப்பதை போல் உணர முடிகிறார். அல்லாஹ் கடந்த நாட்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு கபூல் செய்வானாக. பாக்கி இருக்கிற நாட்களை அவனுக்கு பொருத்தமாக அவனுடைய திருப்தியை அடைவதற்கும் குறிப்பாக லைலத்துல் கத்ரை அடைவதற்கும் இத்திகாஃபின் புனிதமான அவனுடைய நெருக்கம் கிடைப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. சந்தேகிப்பவர்களே, அல்லாஹுவை குறித்து அவனுடைய செயல்களின் அற்புதங்கள் குறித்து இங்கே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவனை சிந்திக்க சிந்திக்க இன்பம்தான் மிஞ்சிக் கொண்டிருக்கிறது. அவனை பற்றி நாம் எவ்வளவு யோசிக்கிறோமோ எவ்வளவு சிந்திக்கிறோமோ அவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கிறது. இன்னொரு பக்கம் நாம் அப்போதுதான் அவனை பற்றி நிறைய விளங்கிவிட்டோம் என்று எங்கே முடிவுக்கு வருவோமோ அங்கேதான் நான் அவனை விளங்குகிற முதல் படியிலே கால் வைத்திருக்கிறோம். அவனை பற்றி நாம் ரொம்ப விளங்கிவிட்டதாக நினைக்கிற இடத்தில் தான் முதல் படியிலே கால் வைக்கிறோம். இங்கே இந்த தொடர் பல பேர்கள் தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை கொண்டு எல்லோரும் பயன்பெற தௌஃபீக் செய்வானாக. அவன் மிகப்பெரிய அன்புக்குரியவன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி திருக்குர்ஆன் மாத்திரமல்ல வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அவன் அன்பாளன் என்பதை சொல்லிதான் நாம் துவக்க வேண்டும். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன்,
அவன் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் என்று தான் துவக்குகிறோம். அப்படிதான் துவக்க வேண்டும். அந்த காரியம் வெற்றியாக அமையும் என்று பெருமக்கள் எழுதுவார்கள். அத்தனை அருளாளனும் அன்பாளனுமாக இருப்பவன் அவன் தண்டிக்க வரும்போது கடுமையாகவே இருப்பான் என்றும் சொன்னான். தண்டிக்க வருகிற போது கடுமையாக இருப்பேன் என்று சொன்னான். இன்னல்லாஹ் அஸீஸுன் து இன்திகாம் என்கிறான். அவன் தண்டனை கொடுப்பவன் என்றும் தன்னை சொல்லி காட்டுகிறான். உண்மையிலேயே பயப்பட வேண்டிய ஒரு இடம். அவன் அன்பாளனாக இருப்பதை போல, கருணை உள்ளவனாக இருப்பதை போல, எல்லையில்லாத இரக்கம் அடியார்கள் மீது வைத்திருப்பதை போல் அவன் தண்டிப்பதிலும் தண்டனை வழங்குவதிலும் அவனுக்கு ஒரு பெரிய பேர் இருக்கிறது என்பதை திருக்குர்ஆன் சொல்லி காட்டும். அஸீஸுன் து இன்திகாம் என்றான் தன்னை குறித்து. நாம் தண்டித்தோம் என்று ஒரு பட்டியலையே சொல்கிறான். வகுல்லன் நஹதனா பிதம்பிஹி, உலகத்தில் பல பேர்களை அவரவர்கள் செய்த தவறை கொண்டு நாம் தண்டித்திருக்கிறோம் என்று சொன்னான். உலகத்தில் பல பேர்கள் அவர்கள் செய்த தவறுகளால் தண்டித்தோம். வகுல்லன் நஹதனா பிதம்பிஹி ஃபமின்ஹும் மன் அர்ஸல்னா அலைஹி ஹாஸிபா, சில பேர்களுக்கு கல்மழை பொழிந்து அழித்தோம் என்றான். கற்களை மழையாக பொழிந்து அழித்தோம் அவர்களை. திருக்குர்ஆன் சொல்லும். கடந்த கால வரலாற்றில் சமூகத்தில் பல பேர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். வரம்பு மீறிய போது, எல்லை தாண்டிய போது, அவன் கடமைகளை புறக்கணித்த போது, அவன் யாரை நபியாகவும் அவனது தூதராகவும் அனுப்பி தந்தானோ அவர்களை எதிர்த்த போது, நோவினைப்படுத்திய போது, இறை நம்பிக்கையாளர்களுக்கு சங்கடங்களை தந்த போது பல பேர்களை நாம் தண்டனையும் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்கிற அந்த பட்டியல் நீண்ட பட்டியல். وَمِنْهُمْ مَنْ أَخَذْنَا عَلَيْهِ حَاصِبًا, நாம் கல்லால் பல பேர்களை அழித்தோம், மலைகளா கல்மழை பொழிந்து அழித்தோம் என்றான். وَمِنْهُمْ مَنْ أَخَذَتْهُ الصَّيْحَةُ, சில பேர்களை பேரிடி சப்தம் பிடித்துக் கொண்டது. பேரிடி சப்தத்தால் அவர்கள் முடங்கி போனார்கள். அந்த முடக்கத்திலிருந்து மீளாமல் மறைத்து போகிறார்கள். சில பேர்களை பேரிடி சப்தத்தை கொண்டு அழித்தோம். மன் அஹதத்து ஸைஹா வமின்ஹும் மன் ஹஸஃப்னா பில் அர்த், சில பேர்களை இந்த பூமியிலே நாம் உள்வாங்கிக் கொண்டோம் என்கிறான். பல பேர்களை பூகம்பத்தால் அழித்தோம். பல பேர்களை பூமியிலே சொறி வாங்கினோம், பூமியிலே சொறி கொண்டோம். வமின்ஹும் மன் அகரத்னா, சில பேர்களை நீரில் மூழ்கடித்து அழித்தோம். அமாக்கானல்லாஹுடைய தெரியுமா, அங்கதான் முக்கிய பாயிண்ட் சொல்றான். இப்படியெல்லாம் அளித்திருக்கிறோம். இரக்கமுள்ளவன் நான் அன்பாளன், நான் அருளாளன் என்று தன்னை முகவரிப்படுத்திக் கொண்டு நம்மை படைத்த அவன் பேரன்பாளன் அல்லாஹு தன்னை குறித்து இப்படி சொன்னான். நான் அன்பாளன், நான் அருளாளன், இரக்கமுள்ளவன், கருணை உள்ளவன். உன் தாயை விட பன்மடங்கு உன்னை நான் நேசிக்கிறேன், உன் மீது அன்பு வைத்திருக்கிறேன். நாம் அழித்தோம், மழை கல்மழையால் அழித்தோம், பேரிடி சப்தத்தால் அழித்தோம் ஒரு சமூகத்தை. இன்னொரு சமூகத்தை இந்த உலகத்திலே நாம் அழித்த விதம் இன்னும் ஆச்சரியமானது. பூமியிலே அவர்களை உள்வாங்க வைத்தோம், சொருகினோம். அப்படி காரூன் போன்றவர்களை கடலிலே மூழ்கடித்தோம். சொல்லிட்டு அந்த பாயிண்ட முடிக்கிறான் பாருங்க. ஒமாகானந்தாவுடைய தெரிவாகும், இவர்கள் யாருக்கும் படைத்தவன் அநீதி செய்யவில்லை, இவர்கள் யாருக்கும் படைத்த அல்லாஹ் அநீதியை இழைக்கவில்லை. அப்ப ஏன் அழிச்சோம்? நாம தான் அழிச்சோம். ஆக்குவதும் நாமே, அழிப்பதும் நாமே. காரணம் இல்லாமல் அழிப்பதில்லை. நான் அன்பாளனாக இருப்பதை போல் ஒரு கட்டத்தில் தண்டிக்க வருவேன் என்கிறான். அப்பந்தான் மனுஷன் தடம் பொருள மாட்டான். அவனுக்கு வரம்பு மீறுகிற காலத்தை எல்லா வகையிலும் திரும்ப 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 வரம்பு மீறுகிற போது ஒரு கட்டம் அவன் அழிப்பதற்கும் தயாராகிறான். அவனுக்கு தண்டனை கொடுப்பவன் என்ற பெயர் உண்டு. அவன் தண்டிக்கிறவன். இன்ன பதுஷ ரப்பிக லஷதீத், ஒரு கட்டத்தில் இப்படி சொல்லுவான். உன்னை படைத்தாளுகிறவன், உனக்கு இரக்கம் வழங்கியவன், உன்னை வளர்த்தவன், உன்னை உருவாக்கியவன், அவன் தண்டனை கொடுத்தால், அவன் உன்னை பிடித்தால் அந்த பிடி கடுமையாக. மனுஷங்க பிடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. அவன் தண்டித்தால் அந்த தண்டனை கொஞ்சம் கடுமையானது. அப்ப அந்த பாயிண்ட சொல்லுவான். உமாகானல்லாஹுல் எவ்வதி மகம், படைத்தவன் அவர்களுக்கு அநீதி அளிக்கவில்லை.
இவ்வளவு கொடூரமா அழிக்கப்பட்டுட்டாங்களே, கல்மலை இறங்கி கொல்லப்பட்டுட்டாங்களே, ஒரு சமுதாயத்தை அப்படியே பூமியை புரட்டி கீழே போட்டு அழித்தான் அல்லாஹ். யல்னா ஆலிஹா சாஃபிலஹா வம்தர்னா அலைஹிம் ஹிஜாரத்தன் மின் சிஜ்ஜீல் என்றான். அந்த பூமியின் மேல்பரப்பை, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பகுதியை அப்படி புரட்டினோம். அவர்கள் பூமிக்கு கீழே போகிறார்கள். மேலிருந்து கல்மலைகளை குண்டுகளாக நெருப்பு மலை புளிய வைத்தான் அல்லாஹ். அழித்தோம். இரக்கம் இல்லையா? இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அத்தனை பெரிய இரக்கமுள்ளவனின் பொறுமையை கூட அவன் கோபப்படுத்துகிற அளவிற்கு மனித வாழ்க்கை இருக்கிற போது, மனித வரம்பு மீறுதல் இருக்கிற போது தண்டனையும் வரும் என்ற எச்சரிக்கை நிறைய பேர் சரியா நடப்பதற்கு உதவியாக இருக்கும். நிறைய பேர் சரியா நடப்பதற்கு உதவியாக இருக்கும். அவன் தண்டிக்கிறவன் என்ற அந்த கட்டம் தான் நாம் சரியா நடப்பதற்கு உதவியானது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த ஆயத்தினுடைய நிறைவு பகுதியிலே சொன்னான், ஒமா கானல்லாஹு லியத்ரிபஹும் வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யத்ரிபூன். அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டார்கள். படைத்தவன் அவர்களுக்கு அநீதி செய்யவில்லை, அளித்ததால், தண்டனை வழங்கியதால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி செய்து கொண்டார்கள். எத்தனை அற்புதமான செய்தி! அப்ப அவனை குறித்து நம்முடைய அந்த ஞானம், அவனை குறித்து நாம் விளங்க வேண்டிய விதம், அந்த விளக்கம் நமக்கு கிடைக்கிற போதெல்லாம் தவறுகள் குறைகிறது. அவன் ஏன் தண்டிக்கணும்? அன்புள்ளவன்கிற பேர் அடிபட்டு போயிடுமா? அளவற்ற அருளாளன் என்ற பெயர் அவனை விட்டு நீங்கி விடுமா? அவன் தெளிவாக சொல்கிறான், நானே அளவற்ற அருளாளன், நானே அன்பாளன், நானே கருணையாளன், ஆனால் ஒரு கட்டத்தில் நான் தண்டிப்பேன். அந்த தண்டனை சொல்கிற போது சொன்னான், நகாலல் லிமா பைன யதைஹா வமா கல்ஃபஹா வ மௌஇதத்தல் லில் முத்தகீன். அன்றைய காலத்தில் வாழ்பவர்களுக்கும் அதற்கு பின்னால் வந்து வாழ்பவர்களுக்கும் படிப்பினை. ஒரு சமுதாயத்தை அழித்து விட்டு அவர்களை குரங்குகளாக மாற்றிவிட்டு சொன்னான் அல்லாஹ், அப்படி ஏன் செய்தோம்? இரக்கம் இல்லாமல் செய்யவில்லை, அவர்கள் வரம்பு மீறிய போது செய்தோம். அந்த தண்டனையில் கூட பின்னால் வர்றவர்களுக்கு படிப்பினை இருக்குதுங்கிறான். அவனை அஞ்சி வாழ்பவர்களுக்கு உபதேசம் இருக்கிறது என்று சொன்னான். அவன் கொடுக்கிற தண்டனையும் கூட படிப்பினை. ஆனால் அந்த தண்டனை மனிதர்கள் கொடுப்பதை போல் இருக்காது. ஆச்சரியமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், கடுமையாக இருக்கும். நம்ம தண்டனையும் அவன் தண்டனையும் ஒரே மாதிரி இருக்காது. அதான் சொன்னா, என் தண்டனை கொஞ்சம் கடுமையானது, என் பிடி கடுமையானதுங்கிறான். நான் பிடித்தால் நீ இயங்க முடியாது, ஏக்கமே நின்று போய்விடும், ஏக்கம் நின்று விடும். எப்ப தண்டிக்கிறாம? முக்கியமான கட்டம். அவன் விஷயத்துல கூடுதல் வரம்பு மீறும் போது தண்டிக்கிறான். அது பெரும்பாலும் அவன் விஷயத்துல அவன் கடமையை நம்ம விட்டுட்டோம்னா அவன் உடனே தண்டிக்கிறது இல்லை. அவனை இல்லைன்னு சொன்னவங்களை கூட அழிக்கிறது இல்லை. எல்லை தாண்டுகிறவர்களுக்கு தண்டனை நடந்திருக்கிறது. அடுத்து அவன் அதிகமா தண்டிக்கிற இடம் என்று நீங்கள் பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமானது. மனிதர்கள் தங்களுக்கிடையே அநீதி இழைப்பார்களேயானால், மனிதர்கள் தங்களுக்கிடையே அநீதி இழைப்பார்களேயானால், அநீதி இழைத்தவன், அநீதி இழைக்கப்பட்டவன், இரண்டு பேருக்கு இடையே அநீதி இழைக்கப்பட்டவன் பக்கம் அல்லாஹ் இருப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் தண்டனை கூட நமக்கு ரஹ்மத்தா இருக்குது. யாருக்கு அநீதி இழைக்கப்படுகிறதோ அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா அவன் தண்டனை அடுத்த நிமிஷம் வந்துடும். ஒரு அழகான செய்தி, படிப்பினைக்குரிய செய்தியை நான் படித்தேன். பனி இஸ்ரவேலர் காலத்திலே ஒரு அப்பாவி மனிதர் சின்ன குழந்தைகளையும் தன்னுடைய பொறுப்பிலே இருக்கிற மனைவியையும் அவ்வப்போது மீன் பிடித்துக் கொண்டு அவருடைய வாழ்க்கை கழித்த வரலாறை பெற்றிருக்கிறார். ஒரு நாள் மீன் பிடிக்க வருகிறார். குளத்திலே வந்து மீனுக்காக தூண்டில் இட்டார். ஒரு ஆச்சரியமான பெரிய மீன் ஒன்று விழுந்தது. அவரை பிரமிப்புக்கு சொந்தமாகிறார், பிரமித்து போகிறார். அந்த மீனை பார்த்து, ஒரு வித்தியாசமான மீன், ஆச்சரியமான மீன், ரொம்ப பெரிய மீன், சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த மீன் அப்படியே தூக்கிட்டு வருகிறார். வர்ற வழியிலே அவரை ஒருவர் சந்தித்தார். அந்த மீனை பார்த்தோன்னு அவருக்கு ஆசை, ஜோரா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, இந்த மீனை நம்ம வாங்கிடணும்
அப்போ அந்த மீன் எனக்கு விலைக்கு கொடுத்துருங்க. அவர் சொன்னார, நான் காசுக்காகலாம் மீன் பிடிக்கிறது இல்லை, குடும்பத்திற்காக பிடித்திருக்கிறேன். சின்ன சின்ன எனக்கு சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பசியோடு இருக்கிறாங்க, இந்த மீனை கொண்டு போய் அவர்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு என்றார். அவன் சொன்னார் வந்தவர், இல்லை எனக்கு கொடுக்குறியா? இல்லை நான் காசுக்குன்னா காசை தந்துடுறேன், நீ கொடுக்கலன்னா மீன் எனக்கு தான். எல்லா காலத்திலும் இப்படி வரம்பு மீறுகிறவர்கள் உண்டு, எல்லை தாண்டுபவர்கள் உண்டு. அடுத்தவனை அடித்து வாழ்கிறவர்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. நல்ல புரிந்து கொள்ளுங்கள். அடியானுக்கு அநீதி இழைத்தால் அவன் விருப்பப்படுவதில்லை. அங்கேதான் அவன் கோபம் வெளிப்படும். அதற்கு அடுத்து தண்டனையாக அது மலரும். அவன் தண்டிக்க வருகிற இடத்தை நம்ம விளங்கிட்டோம்னா நாம் அந்த தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும். இன்னொரு பக்கம் அந்த தண்டனையின் கடுமையை விளங்கினால் எச்சரிக்கையாக இருப்போம். இன்னொரு பக்கம் அந்த தண்டனை என்பது அது சாதாரணமாக இருப்பதில்லை. அந்த தண்டனையை ஆச்சரியமாக அவன் நிகழ்த்துவான். அந்த ஆச்சரியம் உலகத்தில் எங்கும் நடக்காது. அவன் தண்டனையிலும் ஆச்சரியமானவன். அந்த மீனை பிடுங்கிட்டு போயிட்டாரு. எப்படி பிடுங்குறார்? ஒரே அடி. பாவம் அந்த அப்பாவி கீழே விழுந்துட்டார். அந்த மீனை பிடுங்கிட்டு போயிட்டார். இவர் எழுந்திருச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மயக்கம் தெளிஞ்ச மயக்கமாயிட்டார். அடிச்ச அடியில அவன் அடியில் இழைத்திருக்கிறான், தீங்கு செய்திருக்கிறான். அடித்த அடியிலே மயக்கமானார். திரும்பி மயக்கம் தெளிந்து பார்த்தால் மீனை காணல. இப்பதான் தெரியுது நம்ம அடிபட்டு கீழே கிடக்கிறோம். அந்த நேரத்தில் அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம், அல்லாஹும்ம இன்னக خلقتني ضعيفا وخلقته قويا. எல்லாம் வல்ல ரப்பே, என்னை நீ படைத்தாய், அவனையும் நீ படைத்தாய். என்னை பலகீனமாக படைத்தாய், அவனை பலசாலியாக படைத்திருக்கிறாய். என்னை பலகீனமாக படைத்தாய், அவனை பலசாலியாக படைத்திருக்கிறாய். அவன் என்னை தாக்கி விட்டான், அநீதி செய்து விட்டான். என் பிள்ளைகளுக்காக நான் எடுத்துக்கொண்டதை அவன் என்னிடத்திலிருந்து அபகரித்திருக்கிறான். எனக்கு அவன் கொடுத்த இந்த கஷ்டத்திற்காக, அநீதிக்காக நீ அவனை பிடிக்க வேண்டும். உன் கொடூரமான தண்டனை கொண்டு நீ பிடிக்கணும். நீ அவனை பிடிக்கணும், கொடூரமான தண்டனை சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னாராம், லன் அஸ்பிர் இலா யௌமில் கியாமா. நீ சில நேரத்தில் சொல்லி விடுவாய், நீ ஒன்னும் கவலைப்படாத, பொறுமையாயிரு, கியாமத்தில் நான் அவனை பார்த்துக்கிறேன் நீ சொல்வ. அது வரைக்கும் நான் பொறுமையா இருக்க முடியாது. நீ ஒரு காலத்தில் சொல்வதுண்டு, உனக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, அவ்வளவு சீக்கிரமாக நீ தண்டிப்பதில்லை. பாருங்கள், அவர் ஒரு விலகீனமானவர் தான், ஆனால் அல்லாஹ்வை பற்றி எவ்வளவு விளங்கி இருக்கிறார், படைத்தவனை பற்றி எவ்வளவு புரிந்து இருக்கிறார். அவர் சொன்னாராம், ரப்பே நீ இப்போது பிடிக்க வேண்டும், கொடூரமான தண்டனை அவருக்கு நீ கொடுக்க வேண்டும், மிக கொடுமையாக நீ தண்டிக்க வேண்டும். ஏன்? என்னை பலகீனமாக படைத்தாய், அவரை பலசாலியாக படைத்தாய். என்னுடைய மீனை அபகரித்து என்னை அடித்து போட்டு விட்டான். அவர் நான் அடிச்சிருந்தா கேட்கறதுக்கு ஆள் வரும், என்ன அடிச்சா யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க உலகத்துல அதான் இருக்குது. பாவம் அப்பாவி பாதிக்கப்பட்டா யாரும் கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பவர் உள்ள ஆளுக்கு ஏதாச்சும் ஊரே திரண்டு நிற்கும். இது வித்தியாசம்லாம் இல்லை, எல்லா இடத்துலயும் நடக்குது. கொஞ்சம் அப்பாவியா இருந்தா கண்டுக்கிட மாட்டாங்க. இப்ப அவன் பக்கத்து வீட்டுல அடிச்சு போட்டானாங்க, அப்படியா என்ன பண்ண சொல்றீங்க, யாரு போய் வந்து கேட்கறது. கொஞ்சம் பலசாலியா இருந்தா என்ன படிச்சுட்டானே, அடிச்சுட்டானா, உன்னையா அடிச்சான், அப்ப ஊரை கூட்டுமா. இன்னைக்கு உலகமும் சரி, நாடும் சரி, வீடும் சரி, பலமுள்ளவங்களுக்கு பின்னால நிக்கிறாங்க. அவர் சொன்னார், அவர் பலசாலி, அடிச்சுட்டாரு, தாக்கிட்டாரு, பிடிங்கிட்டார். அவர் பக்கம் அநீதி இருக்குது, யாரும் அதை வந்து தண்டிக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னை நீ படைத்தாய், அவரையும் நீ படைத்தாய். கலக்தனி லைஃபா, என்ன பலகீனமா நீ தான் படைச்சிருக்க, அவனை பலசாலியா படைச்சிருக்க. அவனை பிடிக்க நிற்போம், கடுமையான தண்டனையை கொடுக்கணும் சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தை தான் முக்கியம். உங்ககிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, அல்லாஹ்வே ரப்பே படைத்தவனே, நான் சரி நீ வா, பொறுமையா இரு, கியாமத்துல நான் அவனை விட மாட்டேன்னு நீ சொல்வேன். ஒலன் அஸ்பிரிலா யௌமில் கியாமா, கியாமத் வரைக்கும் நான் பொறுமையா இருக்க முடியாது, மறுமை நாளில் பிடிப்பேன் என்று நீ சொல்வாய். மறுமை நாள் வரைக்கும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன், இப்ப பிடிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். யார்கிட்ட போய் சொல்ல, இவர் போய் எங்க போய் கேஸ் கொடுத்தாலும் பழிக்காது. முக்கியமான இடத்துக்கு டைரக்டா பேசிட்டார். எப்பவும் அந்த தொலை தொடர்பு இருந்துகிட்டே இருக்காங்க. நமக்கு நிறைய நேரங்கள் அந்த தொலை தொடர்பு இல்லை. நம்ம அங்க போன் பண்ணா அது என்கேஜ்மெண்டாக இருக்கு. நிறைய பேர் பேச தகுதி இல்லை, நிறைய பேர் பேசுறது இல்லை. அங்க தொலை தொடர்பு வளர்த்துக்கங்க. அங்க நீங்க
நீங்க பேசினா அதுக்கு பவர் இருக்குது. நீ ஒன்னும் தகுதி இல்லாத ஆளுதான், உன் குரலுக்கு அங்க மதிப்பு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட ரொம்ப மதிப்புக்குரியவங்க யாருன்னு கேட்டாங்க. ஒருவர் நபியினுடைய சபையில இருக்கிறார், அவரை பத்தி கேட்கிறாங்க, இவர் எப்படி ஆளுன்னு கேட்டாங்க. இவர் சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, இவர் சொல்லி எடுபடாது, இவர் எங்காவது போய் பிள்ளைகளுக்கு இடம் பேசுனா பொண்ணும் கொடுக்க மாட்டாங்க, பொண்ணும் கொடுக்க மாட்டாங்க, ஃபங்க்ஷன் கூட இவரை கூப்பிட மாட்டாங்க அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, அப்படியா, இவர் தான் அல்லாஹ்விடத்தில் ஆக உயர்ந்தவர் என்றார். ஏன்? அவர்கிட்ட வணக்கம் இருக்குது, பேணுதல் இருக்குது, பக்தி இருக்குது. ஆனா மக்கள்கிட்ட பிரபலியம் இல்லை, அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இல்லை, அவருக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க, அப்படிப்பட்டவர். ஆனா நீங்க புரிஞ்சுக்கங்க, இவர் குரலுக்கு அவன்கிட்ட மதிப்பு இருக்குதுன்னா. அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அப்பாவிகளோடு இருக்கிறான், ஆதரவற்றவர்களோடு இருக்கிறான், பலகீனமானவர்களோடு இருக்கிறான். இன்னொரு பக்கம் அநீதி இழைக்கப்பட்டவர்களோடு இருக்கிறான். அநீதி உங்களுக்கு இழைக்கப்படுகிறதா? அநீதி இழைத்தவன் எத்தனை பெரிய ஆளா இருக்கட்டும், நீங்கள் அவனை கூப்பிடுங்கள். அந்த அநீதி இழைத்தவனை உலகம் விட்டாலும் அவன் விடுவதில்லை. எல்லாரும் விட்டுருவாங்க, அவன் விடுறது இல்லை. அவன் சொல்லிட்டான், நான் தண்டிப்பவன். அது குறிப்பா அந்த தண்டனை நடக்கிற இடம் இங்கேதான். உங்களுக்கிடையே ஒருவர் மீது வரம்பு மீறுவாரையானால், யார் வரம்பு மீறினாரோ அவரை விடுவதில்லை சொல்லிட்டார். இப்ப பிடிக்கணும்ட்டார். வீட்டுக்கு போனாராம். பனு இஸ்ரவேலர்களிலே நடந்த அற்புதமான வரலாறு இது. வீட்டுக்கு போனார், இந்த மீன் அப்படியே கொண்டு போய் சொல்லிட்டார், முழுசா சமைச்சிருக்கிறார், பொரிச்சு வைக்கிறார். நீங்க பார்க்கலாம், இன்னைக்கும் கூட வெளிநாடுகளுக்கு போனா பெரிய மீன்களை முழுசா சமைக்கிறார், அப்படியே வைத்த கீரி உள்ள மசாலா வச்சு சமைச்சிடுறார், முழு ஆடு சமைக்கிற மாதிரி அப்படியே முழுசா பொரிச்சு அவருக்கு முன்னால கொண்டு வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா அந்த மீனை, பொரிச்ச மீன் பக்கத்தில் கொண்டு வச்ச உடனே அதை எடுக்கிறதுக்காக கையை கொண்டு போனா அந்த மீன் வாயை பிளந்து ஒரு கொட்டு கொட்டுச்சு. அவன் தண்டனையும் ஆச்சரியமான, அது உயிருள்ள மீன் அல்ல, செத்து போனதற்கு பின்னால் அடுப்பிலே சூடாக்கப்பட்டு பொரிக்கப்பட்ட மீன். அவன் பேரு சக்திக்குரியவன், ஆற்றல் மிக்கவன், எதையும் செய்வான். நம்ம சக்தி எல்லாம் குறிப்பிட்ட எல்லைக்கு மேல போகாது, குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் நம்மால் பவரே இல்லை. நமக்கு நம்முடைய பவர் லிமிட் தான். அவன் பவர், அதுக்கு மேல ஒரு பவர் கிடையாது. அவன் பவருக்கு மேல ஒரு பவர் இல்லை. சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் அவனை பற்றி சொல்வார்கள், நீ எப்படிப்பட்டவன் என்பார்கள். அந்த லவ்வல் புலைஸ கப்லக ஷை வந்தல் ஆகிர் புலைஸ பாதக ஷை வந்தல் லாஹிர் புலைஸ ஃபௌகக ஷை. ரப்பே, நீயே உலகத்தில் வெளிப்படையானவன், உனக்கு மேல் ஒன்றில்லை, உனக்கு மேல் ஒன்றில்லை. உனக்கு மேல ஒன்று இருக்கானா? இல்லை. அவனுக்கு மேல என்ன இருக்கு? அந்த பொரிச்ச மீனை எடுக்கிறார், கரெக்டா அது வாயை பழந்து ஒரு கொட்டு கொட்டிட்டு துடிச்சுட்டாரு. மீன் என்ன, மீன் ஒரு கடி கடிச்சா என்ன இருக்கும்? அது வேதனை கொஞ்சம் தான் இருக்கும். துடிக்கிறார், தாங்க இயல இல்ல, மீனை தொடவே இல்லை, சாப்பிடவே இல்லை, துடி துடித்து போகிறார். அப்படி இப்படிமா தருவதாங்க, ஏதாவது தைலங்கள் அது இதை தேய்ச்சி விடுறாங்க வீட்டுல. அவங்க மனைவி சொன்னாங்க, இது என்ன ஆச்சரியம், என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு மீனை, பொரிச்ச மீன் வாய் வளர்ந்து நான் பார்த்ததில்லை, கடிச்சதை பார்த்ததில்லை, ஏதோ நடக்குது என்றார். அவர் ஒண்ணுமே சொல்ல, துடிக்கிறார், அழுகிறார், கதறுகிறார். கொஞ்ச நேரத்தில் உடம்பு பூரா நிலை மாறுகிறது, உடனுடைய கலரை மாறுகிறது. மருத்துவரிடத்தில் தூக்கிட்டு போறாங்க. அவர் சொன்னாரா, உடனே இந்த விரலை எடுக்கணும்னா, உடனே விரலை எடுக்கணும், இல்ல இந்த விஷம் உடம்பு பூரா பரவிடும், கையெடுக்க வேண்டிய நிலை வந்துடும். அந்த விரலை கட் பண்றாங்க. ஒரு வழி இல்லை, பெரிய மனிதர், செல்வாக்குடைய மனிதர், ஆனால் வரம்பு மீறி அப்பாவியை தாக்கியதால் இங்கே அவன் தண்டனைக்குரியவன். இன்னல்லாஹ அஸீஸுன் இன்திகாம், அவன் தண்டனைக்குரியவன், தண்டிப்பவன், அது வெளிப்படுத்தினானவன். அவர் சொல்லிவிட்டார், மறுமை வரையில் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், இப்போது நீ கொடுக்கணும். அந்த விரலை கட் பண்ணாங்க, விரலை எடுத்துட்டாங்க. விரலை எடுத்துட்டு வந்தா அதுக்கு பின்னால
பின்னாலே வலி தாங்க முடியல, துடிக்கிறார். என்னால தாங்க முடியல, என்னால இருக்க முடியல கையை. மீண்டும் மருத்துவரிடத்தில் வரும்போது அவர் சொன்னார், இந்த கை முட்டு வரைக்கும் எடுக்கணும், இங்க வரைக்கும் விஷம் ஊடுருவிட்டு அங்க வரைக்கும் எடுக்கணும். இல்ல என் கை எடுக்க முடியாதுன்னார். எடுக்கலன்னா இன்னும் உங்களை பாதிச்சிடும். இங்க வரைக்கும் எடுக்கப்பட்டது. அதற்கு பின்னால் வீட்டுக்கு போகிறார். அவருக்கு சிகிச்சை, ஆனாலும் இருக்க முடியவில்லை. மருத்துவர் சொன்னார் மேலே வரைக்கும் எடுக்க வேண்டும். அங்கே வரைக்கும் எடுத்தாச்சு, அதுக்கு பின்னால் இருக்க முடியவில்லை. துடித்தார். அவரால் தாங்க இயலவில்லை. ராத்திரி படுக்கிறார். அந்த படுக்கையின் போது தூக்கத்திலே அவருக்கு ஒரு செய்தி கேட்கிறது. இன்னும் சில பேர் எழுதுவார்கள், அவர் கொஞ்ச நேரம் நான் காற்று வாங்க மரத்தடியிலே என்னை கொண்டு படுக்க வையுங்கள் என்கிறார். அங்கே படுத்த போது தூக்கம். அந்த தூக்கத்தில் ஒரு கனவு, எவ்வளவு வெட்டுவாய் நீ, எவ்வளவு எடுப்பாய் நீ, எத்தனை பாகத்தை எடுப்பாய் நீ, விரலை எடுத்தாய், பாதி எடுத்தாய், முழுசையும் எடுத்தாய், நின்று விடுமா? நிற்க முடியாது. இந்த வேதனை இது சாதாரண வேதனை அல்ல, இது சாதாரண மீனும் அல்ல, இந்த தண்டனை மனிதன் தண்டனையும் அல்ல. அசரீதி கேட்டுச்சு, எங்கிருந்து இந்த மீனை எடுத்தாயோ அந்த அப்பாவி மன்னிக்காத வரையிலும் இந்த தண்டனையில் விடுதலை இல்லை என்று முழித்து விட்டு துடித்தார். தன் குடும்பத்தை கூப்பிட்டு விட்டு ஓடி வருகிறார். அவரை தேடினார். அவர் எங்கிருக்கிறார் என்று பார்த்து கண்டுபிடித்தார். கண்டுபிடித்து அவருடைய கையை பிடித்து கதறுகிறார், என்னை மன்னித்து விடு என்கிறார். என்ன சொன்னா என்கிறார். அவர் சொன்னார், என்னை பிடிச்சு அடிச்சு மீனை தூக்கிட்டு போனோம், நான் சொல்லிட்டேன். என்ன அப்பாவியா படைத்து அவனை பலசாலியா படைத்து என்னை தாக்கி என்னுடைய மீனை என் பிள்ளைகளுக்கு இல்லாமல் எடுத்து சென்றான். நீ பிடிக்க வேண்டும், கடுமையாக பிடிக்க வேண்டும், இப்போதே பிடிக்க வேண்டும், மறுமை வரையிலும் நீ பொறுமையாக இருக்க சொல்வாய். எனக்கு அந்த பொறுமையெல்லாம் இல்லை, நீ பிடித்து விடு என்று நான் கேட்டேன் என்று அவர் சொன்னார். ஆஹா, பிடித்து விட்டானே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சினார், கதறினார். அவரும் இவருடைய சூழலை பார்த்து மன்னித்தார். அவர் மன்னித்த பின்னால் வேதனை குறைந்தது. நடந்த வரலாறு. அடுத்தவர்கள் விஷயத்தில் வரம்பு மீறுகிறவர்களே எச்சரிக்கை. அப்பாவிகள் விஷயத்தில் எல்லை தாண்டுபவர்களே எச்சரிக்கை. மற்றவர்களுக்கு அநீதி இழைப்பதில் கவனம் செலுத்துபவர்களே எச்சரிக்கை. அவன் தண்டனை வருகிற போது, அவன் அழிவு வருகிற போது, அவன் பிடிக்க வருகிற போது, அவன் உங்களை அழிக்க நினைக்கிற போது, அல்லாஹ்வை தவிர அவர்களுக்கு உதவி செய்கிற எந்த மனிதர்களும் அப்போது இருக்க மாட்டார்கள் என்றும் திருக்குர்ஆனில் அவன் பேசி இருக்கிறான். அவனுடைய அழிவு வர்ற போது அப்போ உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. யாராலும் உங்களுக்கு அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ண முடியாது. நண்பர்களா, உறவுகளா, சொந்தமா? அப்ப அவன் தண்டிக்கிறாங்கிற ஒரு இடத்தை நம்ம மனசுல வச்சு வாழணும். அவனுடைய அன்பு ஞாபகம் வைக்கணும், அவனுடைய கருணை ஞாபகம் வைக்கணும். அவன் அளவற்றவன், அல்லாளன் என்பதையெல்லாம் நினைக்கிறோம். அதோடு அவன் தண்டிக்கிறவன் என்று நினைக்கணும். அவன் சும்மா நான் தண்டிக்கிறது இல்லை. அவன் தண்டனை என்பது மிக முக்கியமான கட்டம். அடியார்களின் வரம்பு மீறுதலின் போது நடக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. நான் ஒரு செய்தி உங்களுக்கு இங்கே சொல்லி ஆக வேண்டும். ஒருவர் தன்னுடைய புல் போட்டு அடிக்கிறார், புள்ளையை போட்டு அடிக்கிறார். மக்கள் போற வழியிலே 2 பேர் வயசானவரை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறார். அங்க போனவங்க கூட விலைக்கு விட்டான். அவர் வயசு என்னாச்சுப்பா? இவ்வளவு வயசுல அவரை போய் நீ அடிக்கிறாயே, தாக்குகிறாயே, கொஞ்சமாவது இரக்கம் இல்லையா என்று பல பேர் நீட்டி விடுறாங்க. அந்த ஆள் கேட்கல, மாட்டம் சாட்டமா இருக்கிறார். திரும்ப திரும்ப அடி. பாவம், அந்த வயசானவர் தாங்க முடியாம கீழே விழுகிறார். தூக்கி நிறுத்தி அடிக்கிறார். ஆனா எல்லாரும் சேர்ந்து விலக்கி விட்டாலும் அவர் விடல. அப்ப அந்த வயசானவர் சொன்னாங்களாம், தாவூது விட்டுடுங்க, அவனை நிறுத்தாதீங்க. யாருங்க? என் மகன் தான், என் மகன். இன்னும் வேகம் எல்லோருக்கும். இப்படி ஒரு பிள்ளை நாங்கள் பார்த்ததில்லை. முடியல, தகப்பனாரு சுருண்டு விழுகிறார். அதற்கு பின்னாலும் தூக்கி நீ அடிக்கிறாய், அவமானப்படுத்துகிறாய், கஷ்டப்படுத்துகிறாய். 1000 தான் அவர் தவறு செய்திருந்தால் தந்தை இல்லையா? தந்தை அடிப்பது இவ்வளவு கொடூரமான மகனை நான் பார்த்ததில்லை என்று மீண்டும் எல்லாரும் பேசின போது அவர் சொன்னாராம், அவன் செய்யறது ஒன்றும் தப்பில்லை. ஒரு காலத்தில் என் தந்தையை நான் அடித்தேன், ஒரு காலத்தில் என் தந்தையை நான் அடித்தேன். அவர் தாங்கிக் கொள்ள முடியாமல் வேதனைப்பட்டு சொன்னார், இறைவா இதற்கு நீ பகரம் கொடுக்காமல் இவனை மௌத்தாக்காதே என்று சொன்னார். நடக்கிறது என்றார். ஒரு காலத்தில் என் தந்தையை அடித்தேன்,
என் தந்தை அடிபட்ட போது கண்ணீர் வடித்து கேட்டார், இறைவனே, படைத்தவனே, ரப்புல் ஆலமீனே, அல்லாஹ்வே, இவனுக்கு இதே போல் ஒரு தண்டனை நடக்காமல் நீ மரணிக்க செய்யக்கூடாது என்றார். என் தந்தை சொன்னது நடக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் தண்டனை என்பது அது வினோதமானது, ஆச்சரியமானது. அவன் எங்கே தண்டிக்கிறான்? நாம் கடமையான இடத்தில் வரம்பு மீறுகிற போது தண்டிக்கிறான். அடியார்களுக்கு அநீதி இழைக்கிற போது தண்டிக்கிறான். அதிலே குறிப்பா எங்க அநீதி செய்யக்கூடாதோ அங்க செய்தா கூடுதலா தண்டிக்கிறான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் அல்லாஹ் சில பேர்களை தண்டிக்கிறான்னா அது முக்கியமான 2 இடம் தான். உலகத்துல தண்டனை எல்லாம் அவன் கொடுக்கறது இல்ல. நிறைய பேருடைய தண்டனை போஸ்ட் பண்ணி விட்டுருவான். அது அங்க வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிடுவான். அவன் தொழலையே பரவாயில்லைன்றான், உன்னை வணங்கலையே பரவாயில்லைங்கிறான். எப்ப அவன் ரொம்ப பேசுறான பரவாயில்ல, கடமைகளை விடுறான பரவாயில்ல, தண்ணி அடிச்சுட்டு அழுகிறான பரவாயில்ல, நிறைய நேரங்களை விட்டு கொடுத்துட்டே போயிடுவான். 2 பேருக்கு தண்டனைய உலகத்துல கொடுக்காம மூத்தாக்க மாட்டான். 2 பேர். யார் 2 பேர்? ஒன்று, பெற்றோர்களுக்கு அநீதி செய்தவர், அவர்களுக்கு இந்த உலகத்தில் தண்டனை கொடுக்காமல் ஒரு மரணிக்க வைப்பது. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பான். பெற்றோர்களுக்கு தண்டனை கொடுத்தவர்களை, நோவினைப்படுத்தியவர்களை, காயப்படுத்தியவர்களை, எனக்கு ஒண்ணு புரியல, எப்படி தாயை கஷ்டப்படுத்துறான்னு எனக்கு புரியல, தந்தைக்கு கஷ்டம் கொடுக்குறான்னு புரியல, தாய் தந்தையருடைய மனசை நோவு வைக்கிறான்னு அவன் எப்படிங்கிறது நமக்கு புரியல. ஏன்னா தாய் தந்தையர்கள் சந்தோஷப்படணுங்கிறதுக்காகவே நாமெல்லாம் வாழ்ந்தோம். அவங்களை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? எங்கிருந்தா சந்தோஷப்படுவாங்க? நான் அசர் டு மக்ரிபு பள்ளியில் இருக்கிறது பழக்கம். பாப்பா சொல்லுவாங்க, இன்னைக்கு எனக்கு ஒரு டீ வேணும்பாங்க. இங்கிருந்து வேகமா புறப்பட்டு அசர் டு மக்ரிபு போய் பாப்பா பக்கத்தில் போய் கொஞ்சம் வித்தியாசமா டீயை வாங்கி கொண்டு கொடுத்து, ஏதாவது சூடா வாங்கி கொண்டு கொடுத்து பக்கத்தில் இருந்தேன்னா அவங்க எங்கிட்ட பிரிச்சுட்டே சிரிச்சுட்டே பேசிட்டே இருப்பாங்க. அதை கடைசி வரைக்கும் சாப்பிடுவாங்க. ரொம்ப நேரம் சாப்பிடுவாங்க. ஏன் ஒரே ஒரு பொருள் தானே கொடுத்துருக்கோம், நீண்ட நேரம் சாப்பிட்றாங்களே அப்படின்னு பார்த்தா ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, எப்பா நான் அப்பவே சாப்பிட்டுருப்பேன், உங்க கூட கொஞ்சம் நேரம் பேசணுங்கிறதுக்காக நீண்ட நேரம் சாப்பிட்டேன். முதுமையின் போது, முடியாத காலத்தின் போது, அவர்கள் படுக்கையில் இருக்கிற போது அவர்களின் ஆசை எல்லாம் நம்மோடு நம்ம பிள்ளைங்க இருக்க வேண்டும் என்று இருக்கும். நமக்கு 1000 வேலை இருக்கும். அப்ப அவங்களுக்கு உணவு கூட தேவைப்படாது. அவங்க ஆறுதல் எல்லாம் நீங்க கொஞ்ச நேரம் பக்கத்தில் இருக்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், அதற்கு பாப்பா ரொம்ப படாத பாடுபடுத்துறாரு. என்னப்பா படுக்க 4 வருஷமா படுத்துட்டு இருக்கிறாரு, வெளியில போக விட மாட்டேங்காரு, கொஞ்ச நேரம் உட்காருங்கிறாரு, என்னை பிடிச்சிட்டு. அப்புறம் நான் போனா என் தம்பியை பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. எங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஹஜ்ரத் துஆ செய்யுங்க. இந்த துஆவுக்கு என்ன பொருள்னு தெரியல. வீட்டுல எங்களை இருக்க வெளியில போடுறது இல்ல, வீட்டுக்கு வந்தா உள்ள அனுப்புறது இல்ல, பக்கத்தில் இருக்க வைக்கிறார். நான் சொன்னேன், இப்ப அவங்களுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கும், நம்ம பிள்ளைங்க நம்ம கூட இருக்கணும். சரியா தரத்து நமக்கு 1000 வேலை இருக்குது, அவர் பக்கத்தில் இருக்க முடியுமா? அதை அவர் உணர மாட்டேங்கிறார், யோசிக்க மாட்டேங்கிறார் என்று சொல்லிட்டு சொன்னார், துஆ செய்யுங்க ஹஜ்ரத், நல்ல மாதிரியா அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சப்போஸோட போயிடணும், மனமா போயிடணும். இன்றைக்கு பிள்ளைகளுடைய நிலைகளை சொல்லி நான் ரொம்பவே ஆச்சரியப்படுகிறேன், சில கட்டங்களில் வருத்தப்படுகிறேன். தகப்பனாரின் சந்தோஷத்திற்காக அசர் டு மக்ரிப் பள்ளியில் இருப்பதை கூட நிறுத்தி விட்டு போவேன். அவங்க மக்ரிப் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அந்த பொருளை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, மக்ரிப் வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க. வாங்க சொன்னோன்னு பண்ணி கிளம்ப அப்படிம்பாங்க. வாங்க சொல்லி நான் புறப்படும் போது கேட்பாங்க, எப்போ வருவேன்னு கேட்பாங்க. இவ்வளவு நேரம் இருந்திருப்பேன், எப்போ வருவாப்பா? இஷா தொழுதுட்டு முடிஞ்ச மாதிரி தொட்டு வந்து பார்த்துட்டு போவேன். ஆனால் அல்லாஹ் பெரிய கருணை காட்டினான், பெரிய அன்பு வைத்தான், உன் மீது ரொம்ப உதவி செய்தான். அவர்கள் விரும்பியது எல்லாம் பூர்த்தி செய்ய வைத்தான், விரும்பியதெல்லாம் பூர்த்தி செய்ய வைத்தான். வெளிநாட்டுக்கான ஒரு வாய்ப்பு வந்தது, தகப்பனாட்ட போய் சொன்னேன், பாப்பா வெளிநாட்டுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. பாப்பா சொன்னாங்க, இப்ப அதை எல்லாம் விட விசேஷமானது நீ ஊர்ல இருக்கிறதாங்க, நீ ஒண்ணும் வேண்டியதில்லை, நீ இருந்தா எனக்கு ஒரு நிம்மதியா. அந்த வாய்ப்பையும் கூட நான் விட்டேன், வேண்டாம் என்றேன். இன்றைக்கு அல்லாஹ் ஒரு குறையும் வைக்கவில்லை, நிறைவாக வைத்தான், நிம்மதியாக வைத்தான். எனக்கு அதுதான் புரிவதில்லை. தாயை எப்படி கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை, தந்தை எங்களை சங்கடப்படுத்துகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. பல பெற்றோர்கள் துடியாக துடிக்கிறார்கள், பிள்ளைகளிடத்தில் இருந்து நிம்மதி கிடைக்காததால். நிம்மதி கிடைக்காட்டா கூட பரவாயில்லை, நோவினைகள் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருப்பதால். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பொறுமைக்கு எல்லையே இல்லை, அவ்வளவு பொறுமை உள்ளவன். ஆனால் பெற்றோர்கள் விஷயத்தில் தவறு செய்தால் அவன் உடனே தண்டனையாளனாக மாறுகிறார். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கட்டும். 2வது, உன்னுடைய இரத்த உறவுகளில் நீ அநீதி இழைத்தால் அவன் தண்டனை வராமல் மூத்தாக மாட்டான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். இது இன்னைக்கு ரொம்ப மோசம். இரத்த உறவுகளிலே அநீதி,
உடன் பிறந்தவர்களுக்கு அநீதி, அக்கா தங்கைக்கு அநீதி. அப்போ இரத்த உறவுகளை நீ முறிக்கிறாய், அவர்களுக்கு அநீதி இழைக்கிறாய் என்றால் அல்லாஹ்வின் தண்டனை இந்த உலகத்தில் நடக்காமல் உன் மரணம் வராது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. எனவே இங்கே ஒரு செய்தியைத்தான் நான் அழுத்தமாக சொல்கிறேன். அவனை அன்பாளனாக பார்த்த நாம், அருளாளனாக பார்த்த நாம், கருணை உள்ளவனாக பார்த்த நாம், நம்முடைய சில காரியங்கள், நமது சில செயல்பாடுகள், அவனோடு நாம் எல்லை மீறுகிற சில கட்டங்கள், இன்னொரு பக்கம் அடியார்களுக்கு அநீதி இழைக்கிற கட்டங்கள், இன்னொரு பக்கம் அநீதி இழைக்கப்பட்டவன் கையேந்தி விடுவானேயானால் அந்த மாதிரி கட்டங்களில் அவன் தண்டனைக்குரியவன் என்பது மாத்திரமல்ல, அந்த தண்டனை கடுமையாகவும் இருக்கும், இன்னொரு பக்கம் நூதனமாகவும் இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும். பொரிச்ச மீனும் கடிக்கும், பொரிச்ச மீனும் கடிக்கும், அது நூதனமான. அப்படி இந்த உலகத்தில் நடந்த வரலாறுகள் ஒன்றல்ல இரண்டல்ல. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொன்னான், பல பேர்களை பல வகையில் தண்டித்திருக்கிறோம் என்று ஒரு பட்டியலை சொன்னான். இந்த செய்தியின் துவக்கமாக நான் அதை இங்கே சொல்லி தந்திருக்கிறேன். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகி தஅவத்தல் மظلوம், பாதிக்கப்பட்டிருக்கிறான் பாரு, அவன் கையேந்தும் போது நீ பயந்துக்கான்னு பெருமானார். ஒருத்தனுக்கு நீ அநீதி செய்துட்டனா, ஒன்னால் அநீதி செய்யப்பட்டவன் கையை தூக்குறான், வாயை திறக்கணும், படைச்சவன் பக்கம் அப்படின்னா நீ பயந்துக்கா. ஏன் தெரியுமா? அவன் குரலுக்கும் அவன் கையேந்துதலுக்கும் அவன் பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே திரையே இருக்காது, டைரக்டா ஏத்துக்கிடுவான். எதனா பெருமானார் சொன்னாங்க, அங்கிருந்து அவன் தண்டனைக்குரியவனாக வருவான். எனவே அவன் தண்டனை கடுமையானது. அவன் விஷயத்தில் நாம் எப்போதும் கவனத்தோடு இருக்க வேண்டும். நாம் எந்த வரம்பு மீறுதலிலும் ஈடுபடக்கூடாது. குறிப்பாக மனிதர்கள் மீது வரம்பு மீறக்கூடாது, அப்பாவிகளை தாக்கிவிடக்கூடாது, ஆதரவற்றவர்களுக்கு அக்கிரமம் செய்துவிடக்கூடாது. நம்மை தவிர மற்ற யாருக்கும் நம்மால் நோவினை தராமல், தொந்தரவு தராமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் அநீதி இழைப்பவர்கள் நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளாத வரையிலும் அல்லாஹ்வினுடைய சோதனையிலிருந்து மீள முடியாது என்று நான் ஒரு வார்த்தையை கவனத்திற்காக தந்து, எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நன்கு புரிந்து வாழச் செய்வானாக. அவன் விஷயத்தில் நாம் எப்போதும் ரொம்பவும் சரியாக நடக்க செய்வானாக. அடியார்கள் விஷயத்தில் அவன் எப்படி விரும்புவானோ அப்படி நான் வாழ்வதற்கு அவன் தன் பேரருளை தந்தருள் புரிவானாக. சோதனைகளில் இருந்தும், நெருக்கடிகளில் இருந்தும், மன உளைச்சல்களில் இருந்தும், எல்லா வகையான பொறாமைக்காரர்களின் தீங்கில் இருந்தும், தீங்களிப்பவர்களுடைய சூழ்ச்சிகளில் இருந்தும் பாதுகாப்பானாக. கொடிய நோய்களில் இருந்து பாதுகாப்பானாக. உலகத்தை பாதிக்கும் கொரோனா வைரஸில் இருந்து பாதுகாப்பானாக. இன்றைக்கு நாட்டை அல்லாஹ் அமைதிப்படுத்தி நிம்மதிப்படுத்துவானாக. ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பானாக. என்னென்ன காரியங்கள் இப்போது தடைபட்டு நின்று கொண்டிருக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாம் செம்மையாகவே நடக்க அருள் புரிவானாக. பொருளாதாரத்தை அல்லாஹ் வீழ்ச்சி அடையாமல் வரக்கத்தாக்கி வளர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது குடும்பங்களிலே நிம்மதியும் மகிழ்ச்சியும், நாம் பெற்ற பிள்ளைகள் கண் குளிர்ச்சியாக வாழச் செய்வானாக. நம்ம பிள்ளைங்க நமக்கு பின்னால கண் குளிர்ச்சியாக வாழணும். வாழ்க்கைப்படும் இடங்களிலும் அவர்கள் கண் கலங்காமல் வாழ வேண்டும். குழந்தை பாக்கியங்களோடு வாழணும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வாசங்களோடு வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையையும் அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி சர்க்காரை ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் பிரார்த்தனையையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹ்ரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த நிகழ்ச்சி தினமும் காலை 11 மணிக்கு மயூரி டிவியிலே ஒளிபரப்பாகும், ரொம்ப தெளிவாக. எனவே வீடுகளில் இருக்கிற பெண்கள் காலை 11 மணி மயூரி டிவியை நீங்கள் திறந்தால் இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக வீட்டிலிருந்து நீங்கள் கேட்கலாம். உங்கள் பிள்ளைகளையும் கேட்க வையுங்கள். எதிர்காலம் அல்லாஹுவை அறிந்தவர்களாக, விளங்கியவர்களாக, பண்பட்டவர்களாக அவர்கள் வாழ்வதற்கு இது வகை செய்யும் என்று நான் உண்மையிலேயே ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பத்ரீங்களுடைய புனித நாள் என்ற காரணத்தினால் இரவு 9:30 மணி அளவில் இங்கே பத்ர் சஹாபாக்கள் குறித்து பேசியிருக்கிறோம். கொஞ்ச நேரம் பேசிவிட்டு இன்ஷா அல்லாஹ் யாசீன் ஓதி துஆ செய்வோம். அவங்க வீட்டில இருந்து கேட்கணும்.
நம்ம பகுதி மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற எல்லோரும் வீடுகளில் இருந்து இன்ஷா அல்லாஹ் கேளுங்கள். பதில் சஹாபாக்கள் குறித்தான செய்தியும் அவர்களுக்காக யாசின் துஆவும் நடைபெறும் என்பதை, சரியா 9:30 மணிக்கு துவக்கமாகும் என்பதை ஞாபகப்படுத்துகிறோம். ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.